வணக்கம். வேல்பாரி 22. ஸோ ஒரு மாதிரி போரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ போருக்குள்ளே ஒரு அரை நாளும் முடிஞ்சு போச்சு. இப்போ வேல்பாரி அவரோட ஒரு நாளைக்கு 3 யுக்தி வச்சுருந்தாருல, அதில் ஒரு யுக்தியை பார்த்துட்டோம். மிச்சம் 2 யுக்தி என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து 15 மினிட்ஸ் வீடியோ தான். இன்றைக்கி 15 மினிட்ஸ் வீடியோ மட்டும் பார்ப்போம். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா அதனால் அதான் அப்புறம் நாங்கள் இங்கே வருது. அதனால் இன்றைக்கி 15, நாளைக்கு 25-30 போகுது. ஸோ இன்றைக்கி 15 மினிட்ஸ் வீடியோ தான். என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போர் நடந்து இப்போ அந்த நண்பகல் முடிஞ்சிருச்சு. முதல் நாளில் 12-1 மணியை தாண்டியாச்சு. அடுத்த யுத்தியை பயன்படுத்த சொல்லி ஒரு சமிக்கை வருது. சத்தம் கேட்குது. அந்த பக்கம் நம்ம வேந்தர்களோட குதிரைப்படை எந்த டிராப்ல சிக்கிச்சோ, நகரி வீரனோட தலைமையில இந்த தேர்ப்படையும் அதே பொறியில சிக்குது. தேரை இழுக்கிற அந்த குதிரைகளோட கால்லையும் ஈக்கி மணல் ஏறி வேந்தர்களோட தேர்ப்படையோட வேகம் குறையுது. அந்த பக்கம் வால்படை தளபதி சாகலவன் எவ்வளவு மூர்க்கமா தாக்கினாலும் பரம்பு வீரர்களுக்கு பெருசா இழப்பு எதுவும் இல்லை. காரணம், முரியநாசான் செஞ்சு கொடுத்த சிவப்பு சித்திர மூலியும் செங்கொலியுடைய வேலியும் அரைச்சு எனை நாரில பிசைஞ்சு உருவாக்குன ஒரு மெய் கவசம் தாங்க. அந்த மாதிரி மூலிகை கவசத்தையே அவங்க உடம்புல பூசிருக்காங்க. அதனால அவங்களுக்கு சேதாரம் ஒன்றும் பெருசா இல்லை. ஆனா இந்த பக்கம் வேந்தர்களோட படையில படை வீரர்கள்ல முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் உலோகத்தினாலான அந்த கவசத்தை போட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கத்துல பரம்பு வீரர்கள் அத்தனை பேருக்குமே அந்த மூலிகை மெய்க்கவசம் போடப்பட்டிருக்கு. அதுவும் லைட் வெயிட்டா இருக்கிறதுனால சும்மா உடம்புல ஒரு தோல் மாதிரி அது இறுகி போய் அப்படியே ஒட்டி இருக்கு. எதிரிங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அம்பு வாளும் இந்த மெய் கவசத்தை தொலைச்சுக்கிட்டு போக முடியாத அளவு தான் அங்கே நிக்குது. நம்ம தேக்கனோட அணி அப்படியே பின்வாங்க, எதிரிகளோட வால்படை தளபதி சாகலவனோட படை அப்படியே முன்னேறுது. இப்படி இந்த 5 வித வேந்தர்களோட படையும் சிலது முன்ன சிலது பின்னன்னு இருக்க கருங்கை வாசனுக்கு தான் டென்ஷன் எகிரிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய படையை வச்சு ஒரே நாள்ல பரம்ப வீழ்த்திடலாம்னு கருங்கைவான கண்ட கனவு இங்க தூளா போகுதுங்க. நம்ம உதிரனோட வில்படையோ அசுர வேகத்துல செயல்படுது. வேந்தர் படையில இருக்கக்கூடிய வில்வித்தை வீரர்களோட முதுகுல ஒரு அம்பு வைக்கிற கூட வச்சிருப்பாங்கல்ல, அதுல வெறும் 30 அம்புகளை தான் வைக்க முடியுதான். ஆனா பரம்பு வீரரோட முதுகுல இருக்கிற அந்த அம்பு வைக்கக்கூடிய பக்கெட்ல 120 அம்புகளை வைக்க முடியுமா. வேந்தர் படை வீரர்கள் அம்புகளை ரீஃபில் பண்ண தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பரம்போட வில்படை வீரர்களோ பிரேக்கே இல்லாம செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. விட்டு அம்புகளை பொழிஞ்சு வீழ்த்திக்கிட்டே இருக்காங்க. மத்திய வெயில்ல உடம்புல இருக்கிற அந்த தண்ணி வத்த பரம்பு வீரர்களோட கையிலையும் கழுத்துலையும் தாயத்து மாதிரி முரியநாசான் கட்டி விட்டு இருந்த அந்த நீர்வேலி கொடியோட இலைகள் அங்க தொங்கிக்கிட்டு இருக்கும். அதை எடுத்து மெல்லுறாங்க. அந்த இலைகளை சாப்பிட்டாலே அது மூலமா அவங்களோட தாகத்தை தணிக்க முடியுது, அடக்கிக்கிறாங்க. பரம்பு வீரர்களோட எனர்ஜி அந்த இலையை சாப்பிட்டதும். ஆனா வேந்தர் படை வீரர்களோட நிலைமையோ பாவம், அப்படியே கரக்க நிலைக்கே போய்கிட்டு இருக்காங்க. மலை உச்சியில இருந்து அடுத்த காரி கொம்போட ஓசை கேக்குது. இது நம்ம பாரியோட 3வது யுக்தி. அதை புரிஞ்சுக்கிட்ட பரம்பு வீரர்களும் போரோட உத்தியை மாத்தி 2 மடங்கு வேகத்துல செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு திசையில இல்லாம பல்வேறு திசையிலையும் புகுந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கருங்கை வாணனுக்கே இப்ப லைட்டா கதிகலங்குது. ஏன்னா வேட்டுவன் பாறை வரைக்கும் முன்னேறி போன நம்ம திதியன் மாதிரியே இப்ப ரொம்ப முன்னாடி இருக்கிறாரு சாகலவன். யாரு? எதிரிகளோட வால்படை தளபதி. அவனுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு குழம்பை தவிச்சுக்கிட்டு இருக்காரு கருங்கை வாணன். வேணாம், முன்னேறி போக வேண்டாம் அப்படின்னு கூட தகவலை அனுப்புறாரு. இவ்வளவு நேரம் இல்லாம இப்ப புதுசா கொடுமர அம்புகளை எல்லாம் பயன்படுத்தி பரம்போட வில்பட பெருத்த சேதாரத்தை உண்டு பண்றாங்க. வேந்தர் படை வீரர்களும் அம்பு இல்லாம தவிக்க ஒரு பெரிய யானை ஒண்ணு அம்புகளோட களத்துக்கு வருது. நம்ம தலைமை தளபதி முடியணும் அந்த யானை மேல 1க்கு 2 திரிசூலத்தை எடுத்து வீசுறாங்க. கல்லு ஊசி, எஃகு ஊசி, பண்ணோட கொம்பு ஊசின்னு 3மே பொருத்தப்பட்ட அந்த திரிசூலத்தை வீசி எறிய அந்த வழியில பயங்கரமா பிளிருது அந்த யானை. யானையில இருக்கிற பாகனும் அந்த திரிசூலத்தை பிடுங்க பார்க்க நிலைமை இன்னும் மோசமாயிடுதுங்க. திரிசூலத்தோட முனையில இருந்த அந்த 3 வகை ஊசியும் குத்திக்கிட்டு உள்ள இறங்க ஆவேசமாகிற அந்த யானை சுத்தி இருந்த வேந்தர் படை வீரர்கள் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு மிதிச்சு கொன்னு போட்டுக்கிட்டு அதகலம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யானை கட்டுப்பாட்டை இழந்ததுல சரமாரியா வேந்தர் படை தாக்கப்பட கருங்கைவான அந்த யானையை கொல்ல சொல்லியே உத்தரவு போட்டுறான். போர்க்கவசம் போட்டு கண்டபடிக்கு ஓடுற அந்த யானையை வேந்தர் படையால கட்டுப்படுத்த முடியாம போக முதல்நிலை படையோட கட்டுக்கோப்பு மொத்தமா குறைஞ்சிடுதுங்க எதிரிகளுக்கு. நம்ம பரம்பு நாட்டு எப்படி கமெண்ட் எல்லாம் வருது அப்படின்னு பாருங்க. உத்தரவுகள் எங்க இருந்து வருதுன்னா காரமலையோட மேல இருந்து நம்ம வாரிக்கை என்கிட்ட இருந்துதான் இறுக்கி செடியோட பால்ல எழுதப்பட்ட சில குறியீடுகளை அப்படியே பெருசா காமிக்கிறாங்க. அதுதான் எந்த நிலைமையில கூட பகல்ல கூட மினுமினுக்குமே.
அந்த மினுமினுக்கிற தன்மையை வச்சு எங்க இருந்து வேணாலும் அவர் காமிக்கக்கூடிய அந்த குறியீடுகளை இவங்க பார்க்க முடியும். அதை பொறுத்து இவங்களோட திட்டத்தை மாத்திக்கிட்டே இருக்காங்க போல. இன்றைய போரோட கடைசி கட்டங்கிறதுனால பின்னாடி இருந்த நம்ம கருப்பங்குடி தலைவை ஈங்கையன் கூட முன்னேறி வரான். பரம்புக்காக மட்டும் இல்லாம தன் குலம் மக்களை துன்புறுத்தின அந்த சோழர்களை பழிவாங்கவும் காலத்துல இறங்குறான். நம்ம ஈங்கையன் எதிரிகளோட தேர்ப்படை தளபதியான நகரி வீரனை குறி வச்சு தாக்குறான். அவன் ஒரு சோழர் தளபதி. அதே நேரம் இந்த பக்கம் வேந்தரோட தேர்ப்படைய நம்ம கூலையன் அப்படியே சுத்தி வளைச்சிடறாரு. இந்நேரத்துல காத்தோ இல்ல காற்றியோ வீசுனா நல்லா இருக்குமேனு குளவன் திட்டு மேல இருக்கிற நம்ம பாரி இருளிக்கிழவன் ஏத்தி வச்ச அந்த விளக்கையே பார்த்தபடி இருக்காருங்க. பரம்பு வீரர்களோட அந்த கடைசி நேர தாக்குதல்ல முதல் நிலப்படை அப்படியே நாசமாகிக்கிட்டு இருக்க கருங்கைவாணன் 2ஆம் நிலை படையாக இறக்கலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பிறகு வேண்டாம்னு முடிவெடுத்துறான். பரம்போட திட்டப்படி இந்நேரம் இரவாதனோட குதிரைப்படை களத்தோட நடுவுல வந்திருக்கணும். மதிய நேரத்துக்கு மேல தொண்டை தண்ணி வத்தி குதிரைங்க அதிக களைப்பாயிட்டதுனால இரவாதன் திட்டப்படி முன்னேறி வர முடியாம போயிடுதுங்க. குதிரைகளோட களைப்பு முன்னேற விடாம அவரை தடுக்குது இரவாதனை. நம்ம வேலை தான். இதை தவிர பரம்பு வீரர்களோட திட்டப்படி எல்லாம் சிறப்பா நடக்குது. ஆனா கருங்கை வாணனோ இன்றைய போரு இந்த அளவு சேதாரத்தோட முடிஞ்சா போதும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் நீல் சங்கோட சத்தத்தை கேட்டு நொந்து போறாங்க. ஏதாவது ஒரு தளபதி செத்துட்டா தான் நீல் சங்கு ஊதுவாங்களாம். எந்த தளபதி செத்தானோ அப்படின்னு தெரிஞ்சுக்க கருங்கைவான குதிரையில வரைய இறையம் பக்கு பக்குங்குது. முன்னேறி போன தேர்ப்படை தளபதி நகரி வீரன் செத்தானா இல்ல வால்தடை தளபதி வால்படையோட தளபதி சாகலவன் செத்தானா அப்படின்னு உருவன வாளோட கருங்கைவான சிந்தித்துக்கிட்டே போக பரன் மேல இருந்த நம்ம திசைவேலர் கைய உயர்த்துறாரு. போர் முடிகிற தருவாய் எல்லா முனையிலையும் முரசு முழுங்க கருங்கைவானன் கண்ணுல தலையே இல்லாத முண்டமா கிடக்கிற சாகலவனோட பாடிய பாக்குறான். பாண்டிய நாட்டோட இணையில்லாத வீரன் இந்த சாகலவனோட தலைய துண்டா வெட்டி எடுத்திருக்காங்க. அப்படி வெட்டி எடுத்ததுல முகத்துல படிஞ்ச அந்த ரத்தக்கரையை தொடச்சு இருந்துகிட்டு விரிஞ்சு கிடந்த அந்த முடிய ஒரு கொண்ட மாதிரி போட்டபடியே குதிரை மேல ஜம்முன்னு ஏறி உட்கார்றாரு நம்ம தேக்க தாயா போட்டு தள்ளி. பாண்டிய நாட்டை சேர்ந்த தளபதி ஒருத்தவன் இங்க செத்தான். இன்றைய போர்ல நம்ம குலதெய்வங்களா வென்ற கொம்பனும் கொம்பியும் கூட உதவிக்கு வரவே இல்லை. அந்த ஏக்கத்தோடயே விளக்க ஊதி அணைக்கிறாரு நம்ம இகிலி கிழவன். சோழர்கள்கிட்ட இருந்து கைப்பற்றின யானைகள் கைவசம் யானை மொழி நல்லா தெரிஞ்ச நம்ம தந்தமுத்துக்காரர்களும் கூடவே இருக்க பரம்போட யானைப்பட களத்துல இறங்கி இருந்தா ஒரு கலக்கி இருக்கும். ஆனா இகிலி கிழவனுக்கு கொடுத்த வாக்குக்காக காணவர் குடிக்காக பரம்பு பக்கத்துல இருந்து யானைய களத்துல இறக்கவே இல்லைங்க. ஆஹா, நமக்காக ஒரு படையவே இறக்காம இருந்தானே பாரி, அவங்களுக்கு கைமாறா எதுவுமே செய்ய முடியலையேன்னு நம்ம ஈழிக்கிழமை வருந்த பாரி ரொம்ப சாதாரணமா இயற்கை ஒருபோதும் நம்மை கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில இருந்து கிளம்புறாரு. போர் முடிஞ்சாச்சு, எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இருளிமேட்டுல மருத்துவர்கள் அடிபட்ட பரம்பு வீரர்களுக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது போலவே அடுத்த நாள் போருக்கான ஆயுதங்களும் குகையில இருந்து அப்படியே வெளியில மற்ற வீரர்களுக்கு கைமாற்றப்படுகிறது. ஆயுதங்களை பிரிச்சு கொடுக்கிற வேலையை பாக்குறவர் யாரு? ஆயுத பொறுப்பாளர் முதுவேலை அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. உதிரனோ ஈங்கையனோ மற்ற வீரர்களோட நாககரட்டில் இருக்க இருளிமேட்டுல இருந்த வேங்கைமறை அடிவாரத்துல உட்கார்ந்து இருக்கிற வாரிக்கையனும் கபிலரும் முடியனும் தேக்கனும் கூலையனும் வேட்டூர் பலையனும் நம்ம பாரி அப்புறம் காலம்ப அவங்களோட வருகைக்காக. சரி, நான் ஃபர்தரா போறதுக்குள்ள ஒன்று சொல்லிடுறேன். அவர் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்காக டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அங்கேருந்து யார் எந்த தளபதி செத்தானோ அப்படின்னு பார்க்க வரும்போது சாகலைவனோட தலை துண்டாக இருக்கு. அப்படியே பார்த்தா நம்ம தேக்கன் வந்து இப்படி கொண்டே முடி அழிட்டு போறாருன்னு சொல்லிட்டு போயிட்டாருல. சினிமேட்டிக்கா திங்க் பண்ணி பாருங்களேன், இவ்வளோ பெரிய மாஸ் சீன் அது. அதை ஒரு கட்டு மஸ்தான ஒரு உட்டம்பாரு. ஸோ யாருன்ட்டு அந்த பதப்பதைப்புல வந்து பார்த்தா போயிட்டானே, யாரா போட்டது அப்படின்னு பார்த்தா அந்த கொண்டை அள்ளி முடிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு பிஜிஎம்ல பார்த்தா சினிமேட்டிக்கா அதை அப்படியே மாத்துனா இது செம்ம மாஸ் சீனு, நல்லா இருக்கு. காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு வரணும்? பாரி வரணும், காலம்பே வரணும், அவ்வளவுதான். அந்த பக்கம் வால்படை தளபதி சாகலைவனை அடக்கம் பண்ண கருங்கைவாணனும் 3 நாட்டு அமைச்சர்களும் போயிருக்காங்க. கூடாரத்துல பாண்டிய மன்னர் குலசேகர பாண்டியன், அவர் புள்ள பொதிய வெறுப்பன், சேர மன்னர்களான உதியஞ்சேரல், சோழ மன்னர்களான செங்கன சோழன், சோழவேலன் எல்லாரும் கூட ஒவ்வொரு அரசரும் அவங்களோட மெய்க்காவல் வீரர்கள் சுத்தி இவங்களை பாதுகாக்க ரொம்பவே கவனமா பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போர் நேரங்கிறதுனால இந்த மெய்க்காவல் படையோட காவல் கெடுபிடி கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு. இந்த காவல் படையவே 5 ஸ்டேஜா பிரிக்கலாம். மூஞ்சல் நகருக்கு அரணா நிக்கிறது முதல் நிலை, மூஞ்சல் இருக்கிற தனித்தனி கூடாரத்தை காக்கிறது 2ஆம் நிலை, மூஞ்சலோட வீதிகளை கவனிக்கிறது 3ஆம் நிலை, மெய்க்காவலர்கள் அதுக்கப்புறம் தான் வராங்க, அவங்க 4ஆம் நிலை, அதுக்கப்புறம் அணுக்க காவலர்கள் சொல்லுவோம், அவங்க 5ஆம் நிலை. அரச குடும்பத்தினர் இந்த 5 பேரோட சேர்த்து கருங்கைவாணன் உட்பட 6 பேருக்கு மட்டும்தான் மூஞ்சல்ல எப்பவும் நுழைய அனுமதி இருக்கு. அதுலயும் குறிப்பா பேரரசுகள் 3 பேர் மட்டும்தான் அவங்க கையில ஆயுதம் வச்சிருக்கிற அளவுடு. விசாரணைக்காக வரவழைக்கப்பட்ட நம்ம மெய்யூர் கிழவரோ
கடுமையான சோதனைக்கு பிறகுதான் மூஞ்சலுக்குள்ளேயே வராரு. இவர் தான் புள்ளைய பலி கொடுத்தாப்லையே அவரு வராரு. இவருக்கு இப்ப என்ன பயம்னா, இன்னைக்கு இந்த மூவேந்தர் படைக்கு நடந்த அந்த சேதாரத்துக்கு நாம தான் காரணம்னு சொல்லி நமக்கு ரிவிட் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு இந்த மையூர் கிழவருக்கு, வெங்கல் நாட்டோட சிறுகுடி மன்னருக்கு கொஞ்சம் பயம். வர்றவர்கிட்ட, என்னப்பா இன்றைய போர்ல பாரி களமுகுந்தானா அப்படின்னு கேட்கிறாரு குலசேகர பாண்டியன். இல்லை பேரரசே, நாககரட்டின் மேலிருந்துதான் தாக்குதலுக்கான உத்தரவு வந்து கொண்டிருந்தது. பாரி அங்கதான் இருந்திருக்கணும். அவங்களோட குடி ஆசானும் குடி முடியனும் இருக்கிறவரை பரம்போட தலைவன் கீழிறங்க மாட்டான் அப்படிங்கிறாரு மையூர் கிழவர். தளபதி சாகரவன் சொன்ன அந்த குடி ஆசான் அப்படிங்கிறது தேக்கன். அதே மாதிரி குடி முடியன்னு ஒருத்தவர் சொன்னாரு, அது வேற யாரும் இல்ல, யானை மேலேயே ஈட்டியை எரிஞ்சு படையவே அழிச்சானே அவன் தான் அந்த குடி முடியன். அதே சமயம் கருங்கை வாணனும் மற்ற தளபதிகளும் உள்ள வராங்க. சாகலவனோட மரணத்தை பத்தி அவையில பேசக்கூடாதுங்கிறதுனால பரம்பு நாட்டோட யானைங்க ஏன் கிளம்புறங்கள அப்படின்னு நம்ம குலசேகர பாண்டியன் கேட்கிறாரு. தெரியல பேரரசு, அவங்கள யானை போர்ல வீழ்த்துறது கஷ்டம். யானை போர் நடக்காத வரைக்கும் நாம சந்தோஷப்படணும் அப்படின்னு வெளிப்படையாவே நம்ம மையூர் கிழவர் சொல்ல, அந்த பதிலை கேட்டு ஆவேசமாகிற சோழவேலன், இவ்வளவு அதிக ஆணையான வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட யானைகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு, இவ்வளவையும் வச்சுக்கிட்டு எதிரிகளை வீழ்த்த முடியாதா? அவங்க கிட்ட இருக்கிறது சாதாரண யானைங்க தானே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இவர் சொல்ற பதில், நம்ம கிட்ட இருந்த குதிரைங்க ஓடாம தடுமாற பரம்போட குதிரைங்க ஓடுன வேகத்தை நீங்க பாத்தீங்க இல்லையா? ரெண்டு தரப்புலையும் இருந்தது குதிரைங்க தான், ஆனாலும் அவங்க குதிரை எவ்வளவு பயங்கரமா செயல்பட்டது அப்படின்னு மையூர் கிழவர் பேச, குதிரைப்படை தளபதி உருமன்குடி, ஆமையா நானும் நோட் பண்ணேன், எதிரிகளோட குதிரைகள்ல ஈக்கி மணல் குத்தி இறங்காதபடி எதிரிகளோட குதிரை காலடியில வித்தியாசமா ஏதோ ஒரு லாடம் போட்டு இருந்தாங்க அப்படின்னு பதில் சொல்றான். ஓ, இதுக்கு பேரு லாடமா, கடிவாளம் இல்லையா? ஒன்னு ரெண்டு இடத்துல தப்பா சொல்லிட்டுனா எது எப்படி குதிரையோட கால்ல இரும்பு மாதிரி ஒன்னத்தை மாட்டிடுவாங்கல்ல, அதுதான் லாடம்னு வச்சுக்கோங்க போங்க. அதுக்கு நம்ம மையூர் கிழவர் சொல்ற பதில், ஒருவேளை அவங்க பயன்படுத்துற அதே யுத்திய நம்ம குதிரைகளோட கால்ல லாடமடிக்க பயன்படுத்திருந்தா கூட நம்ம குதிரைங்க ஓடி இருக்காதுங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, பரம்புல உபயோகப்படுத்தக்கூடிய அந்த குதிரைகள் எல்லாம், போருக்கு பயன்படுத்துற குதிரைகள் எல்லாம் பெண் குதிரைகளா, நாம பயன்படுத்துறதெல்லாம் ஆண் குதிரைங்க. காலையிலேயே முட்டை தண்ணி குடிச்சிட்டு களத்துக்கு போற நம்ம ஆண் குதிரைங்க உச்சா போகணும்னா நின்னுடும். ஆனா பெண் குதிரைங்க அப்படி நிக்காதுன்னு சொல்ல எல்லாரும் திகைக்கிறாங்க. பரம்பு வீரர்கள் அத்தனை பேருமே மெய்க்கவசம் போட்டிருந்தாங்க. எப்படி இவ்வளவு முன்னேற்பாடா இருந்தாங்கன்னு உதயஞ்சேரல் கேட்க, இந்த போருக்காக தான் பரம்பு வீரர்கள் முதல் முறையா தயார்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம படைய பார்த்து ஏதோ ஒரு பயம் இருக்கு, அந்த பயத்தை ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு நம்ம மெய்யூர் கிழவன் யோசனை சொல்றாருங்க. இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்களா, அப்ப அந்த பக்கத்துல பாரியும் காலம்பனும் அந்த வேங்கை மர திட்டுக்கு வந்து உட்கார்றாங்க. சோ காத்திருந்த எல்லா பேருக்கும் சந்தோஷம். வேட்டூர் பழைய சொல்றாப்ல, யானைய போர்ல பயன்படுத்த மாட்டேமேனு நம்ம காணவர்களுக்கு வாக்கு கொடுத்தமே அது தப்பு. இன்னைக்கு யானைகளை இறக்கி இருந்தா எதிரிகளை ஸ்தம்பிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு புலம்புறாரு. ஆனா பாரி வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கவலைப்படுறது கோழைத்தனை இல்லையா அப்படிங்கிறாரு. வேட்டூர் பழையனோ அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா, இது போரியா அப்படிங்கிறாரு. எதிரிங்க நம்மளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம போற முடிச்சாகணும். அந்த பக்கம் மையூர் கிழவர் இருக்கிறது நமக்கு ஆபத்து. நம்ம வேட்டுவன் பாறையில நடந்த அந்த ரகசிய தாக்குதலுக்கு காரணமே அந்த மையூர் கிழவன் தான். அந்த பக்கம் மயிலாவோட நிறைசுல் விழா அன்னைக்கு தாக்குதல் நடத்தலான்னு ஐடியா கொடுத்ததே அந்த ஆளு தான். மையூர் கிழவனுக்கு தட்டியங்காட்டை பத்தியோ காணவர்களை பத்தியோ காற்று காத்திய பத்தியோ தெரியாது. அந்த ஆளை நினைச்சு நாம எதுக்கு வருத்தப்படணும் நம்ம பாரி பதிலுக்கு கேள்வி கேட்க, இல்ல எதிரிகளோட கூடாரத்துல பாரிய தெரிஞ்ச ஒரே ஒருத்தன் அவன் தான், அதான் என்னோட கவலையே அப்படிங்கிறாரு வேட்டூர் பழையன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த வேட்டூர் கிழவன் போர்க்களம் புகுந்தா வெட்டி வீசடலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாப்ல நம்ம முடிய. அதே சமயம் அந்த பக்கத்துல கூடாரத்துல இருக்கிற மையூர் கிழவர் கிளம்பி வெளியில போயிட, குலசேகர பாண்டியனும் மையூர் கிழார் ஒரு தூண்டில் புழு, பரம்போட தளபதிங்க இந்த ஆளை அடிக்க காத்துக்கிட்டு இருப்பானுங்க, தேவையான நேரத்துல இந்த தூண்டில் புழுவை களத்துல இறக்கி விடணும் அப்படின்னு சொல்றாருங்க. மீனுக்கு போடுற புழு மாதிரி இந்த மையூர் கிழவனை பயன்படுத்துறதுக்காக குலசேகர பாண்டியன் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கானுங்க பாருங்க. கருங்கைவான அடுத்த நாளுக்கான திட்டங்களை சொல்ல மூவேந்தர்களும் அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. செத்து போன சாகலவனுக்கு பதிலா சூளக்கையனை நியமிக்கிறாரு குலசேகர பாண்டியன். வேங்கை மரத்தடியில நம்ம பசங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஈக்கி மணல் ஏறுன அந்த குதிரைங்க சரியாகி மறுபடியும் போர்க்களத்துக்கு வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். பத்தாவதுக்கு 2ஆம் நிலையில 3ஆம் நிலையில இருக்கிற அந்த குதிரைப்படை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க, வருவாங்க. நம்ம டிராப்புக்குள்ள வந்து சிக்க மாட்டாங்களோ, உஷாரா இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம முடியும் கேட்கிறாருங்க. நம்ம தேக்கணும் ஓங்கலத்தை பயன்படுத்தலாம்னு சொல்ல, ஓங்கலமா அது என்ன, மேபி போக தெரியுமா என்னவோ. அதை கேட்டதுமே குதிரைப்படை தலைவன் இரவாத சந்தோஷமாகிறாங்க. ஆனா ஒரு டவுட், போர் விதிகள் ஓங்கலத்தை பயன்படுத்த அனுமதிக்குமா அப்படின்னு நம்ம முடிய சந்தேகமா கேட்க, கபிலர் கோல் சொல்லியாக இருக்கும்போது நாம எப்படி விதியை மீறுவோம், ஓங்கலத்தை பயன்படுத்துறதுல தப்பேதும் இல்லைங்கிறாரு வாரிக்கையன். கபிலருக்கோ இந்த வாரிக்கையன் ஏதோ ஒரு சிக்கல்ல தன்னை மாட்டி விட போறாருங்கிறது லைட்டா தோணுது, டவுட் வருது.
வேங்கமர திட்டிலிருந்து, அதான் இரளிமேடுன்னு சொல்றோம்ல, அங்க இருந்து இந்த கூட்டங்களையே பாரி தூங்குறதுக்காக 6வது குகைக்கு போறாரு. நாளுக்கு ஒரு தளபதி அப்படின்ற மாதிரி பாரி தங்குற அந்த குகையை காக்கணுங்கிறது முடிவனோட உத்தரவு. அதன்படி இன்னைக்கு உதிரன் தான் காவகாகிறான். அதே நேரம் மூஞ்ச நகரிலையும் பேச்சு முடிஞ்சு மூவேந்தர்களும் அவங்க கூடாரத்துக்கு போறாங்க. செங்கன சோழன் ஊன்றுகோலை ஊன்றி அப்படியே நடந்து போக அவனை சந்திக்க வர ஒற்றற்படை தளபதி என்ன செய்தி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா, கரும்பாங்குடி தலைவன் ஈங்கையன் பாரியோட தரப்புல இருந்து போர் புரிந்த விஷயத்தை தெரியப்படுத்தினான். குலசேகர பாண்டியனோட ஒற்றர் தளபதியும் பேரரசருக்கு தகவல் சொல்ல தனியா சந்திக்கிறான். பரம்போட படை இந்த மூவேந்தரோட படையோட கம்பேர் பண்ணா வெறும் 20ல் 1 பங்கு தான். ஆனா நம்ம பக்கம் செத்து போன வீரரோட எண்ணிக்கையோ அவங்க இழப்பை விட 20 மடங்கு அதிகம்னு மதிப்பிட்டு சொல்றான். அப்படியே நம்ம திசைவேலர் கை உயர்த்த அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே அந்த 2ஆம் நாள் போர் தொடங்குதுங்க. நேத்து வேற ஒரு தளபதி எதிரி செயலிருந்து கொல்லப்பட்டாங்கிறதுனால இன்னைக்கு போர்க்களத்துல பழிவாங்கிற படலம் தொடங்கும். அதனால கவனமா இருக்கணும்னு நினைக்கிறாரு நம்ம திசைவேலர். போர்ல நெறி தவிர கூடாது, எல்லா பக்கமும் விதிப்படிதான் நடக்குதா அப்படிங்கறத அவர் கவனிக்கணும். சண்டை அதுவும் போர் முடிகிற நேரத்துல வெறுபிடிச்ச மிருகங்கள் மாதிரி மாறி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத, அதாவது போர் முடிகிற நேரத்துல வெறித்தனமா சண்டை போட்டு இருக்கிறவங்க போர் முடிஞ்சு போச்சு நிப்பாட்டுங்க சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டாங்க, அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த சண்டையை நிப்பாட்டுறது தான் இந்த கோல் சொல்லிகளுக்கு ரொம்ப சவாலான விஷயமா இருக்குமா. நேத்து அத்தனை படை வீரர்களை இழந்தா கூட புதுசா வேந்தர்களோட படையின் சார்பா ஆயிரக்கணக்கான வீரர்கள் களத்துல இறக்கி விடப்பட்டிருக்காங்க. பரம்பு வீரர்களோட வேகத்தையும் ஆற்றலையும் கணிச்சிருந்த கருங்கைவான நிலைப்படை வீரர்களை எப்பவுமே அரசோட நேரடி கவனிப்புல இருக்கிற படைய பின்னாலேயே நிக்க வச்சுட்டு சாதாரண கூலிப்படை வீரர்களை, பெருசா இந்த போர் பயிற்சி இருக்காது, கூவி கொடுத்தா காசு கொடுத்தா சண்டைக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை முன்வரிசையில நிறுத்துறான். கூலிப்படை வீரர்கள் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, அவங்கள பலி கொடுத்து பரம்பு வீரர்களை முதல்ல சோர்வடைய செய்யணும். அவங்க சோர்வான பிறகு பின்னாடி இருக்கிற நம்ம படைய முன்ன வரைச்சு கடுமையா தாக்கணுங்கிறதா நம்ம கருங்கைவாணனோட இன்றைய திட்டம். அடுத்து என்ன ஆகும் மீதிய நாளைக்கு பார்ப்போம். அதாவது இவங்க செத்தாலும் பரவாயில்ல நினைக்கிறதுக்கும் ஆள் இருக்கு. சரி, இப்போ இன்னைக்கு இவர் போட்ட திட்டத்துக்கு வேள்பாரியோட எதிர் திட்டம் என்னங்கிறத நாளைக்கு தான் பார்க்கணும். திட்டத்துல ஒரு பெரிய தலையை தூக்கிட்டாங்க. அதான் இப்போ அவர் சொன்னார்ல, அவன் நம்மளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அவங்கள இந்த போரை முடிச்சாகணும்னு. அதான் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இந்த மண்ணில் ஏதோ இருக்குது, உஷாராயிருவாங்க. அது மாதிரி அவங்கள டெய்லி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ எப்போயாவது ஏதாவது டக்கு புக்குன்னு முடிக்கணும். பார்ப்போம் என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். நல்லா இருக்கு. நாளைக்கு மிச்ச சண்டையை வந்து பார்ப்போம். டேக் கேர். பாய்.